எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ நம்ம ஏரியாக்களில் ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டம் பாட்டமாக ரொம்ப ஒரு விமரிசையாக கொண்டுட்டு போவாங்க. உயிரோடு இருந்தபோது தான் அவர் வந்துட்டு சந்தோஷமாக இல்லை, செத்த பிறகாவது அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பரவலாக பேசுவாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரைட்டு. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரணத்தில் குத்தாட்டம் போடுறதுக்குன்னு ஒரு டீம் மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஆட சொல்லுவாங்க. ஒரு சில பேர் விருப்பப்பட்டு ஆடுவாங்க அந்த கூட்டத்தோடு சேர்ந்து. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும். சமீபத்தில் ஆல்பர்ட் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்ததுக்கு அவரே வந்துட்டு டான்ஸ் போட்டு குத்தாட்டம் போட்டு போனாருங்க. அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு, விமர்சனமாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு நடன ஆர்டிஸ்ட்டு தான் அவங்க. இந்த குரூப் டான்ஸர் தான் அவங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டதாக கூட சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் அடிக்கடி சொல்லுவாராம், நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னை எனக்காக நீ டான்ஸ் போட்டு கொண்டு அடக்கம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாருங்கிற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பல பேர் அதை ஷேர் பண்ணிகிட்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியலை. இன்றைக்கி வந்துட்டு அவர் அடக்கம் பண்ணும் போகும்போது அவங்க வந்துட்டு அந்த நிகழ்வில் வந்து டான்ஸ் போட்டாங்க. ஸோ அது பெரிய அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பேர் தப்பாக பேசுகிறாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கமெண்ட்டு போட்டு போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனை இறந்ததுக்கு பிறகும் அவருடைய வாக்கை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனைவி நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி யாரும் ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா நாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.